சினிமா இண்டஸ்ட்ரியை பரபரப்பாக்கின ஒரு நியூஸ். தளபதி விஜய் அவங்களோட ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு மனு போடுறாங்க. அந்த மனுவில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்கி அதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வந்திருக்கு. இதையும் அவங்க ஃபேஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் அந்த எலெக்ஷனுக்காக வேட்பாளர்களையும் போடணும். அவங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மனுவில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை தான் உங்களில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். தளபதி விஜய் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நடிகர். அவங்களோட படத்தை பார்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா அவங்களுக்கும் 1998 கல்யாணம் ஆகுது. அப்படி இங்கிலாந்தில் கல்யாணம் ஆகுதுங்க. அப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து சென்னையிலேயும் அந்த கல்யாணம் நடக்குது. இப்படி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டே இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அது எல்லாமே அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே நல்லபடியாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. படங்கள் ரிலீஸ் ஆகுது. நல்லபடியாக அந்த க்ரோத் பயங்கரமாக வேகமாக போய்கிட்டே இருக்குது. இளைய தளபதி அப்படின்னு சொல்லப்படுறதுலேருந்து தளபதியாக மாறுறாங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸை சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் இளைஞர் பட்டாளமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி போகும்போது தான் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இது மாதிரி அந்த ஆடியோ லான்ச்லாம் இருக்குல்ல, அதில் அவங்க ஒய்ஃப் கலந்துக்காமல் போகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் கலந்துக்காமல் போகிறாங்களா? அப்போ ஒரு குரூப் சொன்னிச்சு, ஏன் அவங்க ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கலை அப்படின்னு. பட் ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்தை சும்மா புரளையை போகிற போக்கில் தெளிச்சு விட்டு போவாங்க. அதை எதையுமே நம்ப முடியாது. இப்படி போய்கிட்டே வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்சியில் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கும் அவங்க வரல. இதையும் தாண்டி இவங்களோட லாஸ்ட் படம் தளபதி 69 அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் அவங்க வரல. ஏன் கடைசி படத்துக்கு கூட அவங்க பிள்ளையெல்லாம் வரல அப்படின்னு ஒரு குரூப் பேசுனுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்படி பல பேர் பலவிதமாக பேசுனாங்க. தளபதி விஜய் அவங்க இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அரசியல் ரீதியாக கவனத்தை செலுத்தினாங்க. பல விஷயங்கள் நடந்தது. இதில் ரொம்ப சோகமான விஷயம் கரூரில் நடந்த சம்பவம். இதை வச்சு பல விஷயங்கள் நடந்தது. சிபிஐ விசாரணை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட அந்த ஒரு பேரிடையை தாங்கி அதுக்கப்புறம் இப்போ ஒரு அணுகுண்டு வச்ச மாதிரி. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கிட்டக்க நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைய வரைக்கும் விஜய் அவங்க தனித்து தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது எலெக்ஷன் கிட்டக்க வருது. இவங்க வேட்பாளர்களை போடணும். அந்த வேளையில் இவங்க மும்மரமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க இது மாதிரி மனுவை போடுறாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி தளபதி விஜய் அவங்க ஏப்ரல் 2021 எனக்கு தெரிய வந்த விஷயம், அவங்க இன்னொரு நடிகையோட தொடர்பில் வந்திருக்காங்க. அது எனக்கு தெரிய வந்தோடனே மனதளவில் உடஞ்சி போயிட்டேன். ரொம்ப என்னால் அதை ஏற்றுக்க முடியலை அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தளபதி விஜய் அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்களாம். இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் நான் முறிச்சிக்கிறேன், இனிமேல் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு பல விஷயங்களை சொன்னதாகவும், இப்படி சொன்னோன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 2021 நடந்த சம்பவம். இது நானாலாம் சொல்லலை, அந்த மனுவில் சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது. நாட்கள் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. பட் மறுபடியும் இவங்க அந்த நடிகையை பார்க்க போகிறதாகவும், வெளிநாடு போகிறதாகவும், அந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வர்றதாகவும், இதை இவங்களால் ஏற்றுக்க முடியல. மென்டலாக அதாவது மனதளோடு உடஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரியாக போகிறாங்க. அதையும் தாண்டி இந்த விஷயங்களை நான் கேட்க ஆரம்பித்தோன்னே அவங்க எனக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. இந்த ஃபினான்ஷியலாக இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகளை எனக்கு போட்டாங்க அப்படின்னு அந்த மனுவில் சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்களை சொல்லிவிட்டு எனக்கு இது மாதிரி டிவோர்ஸ் வேணும், அதை தாண்டி அலிமோனி ஒரு தகுந்த அலிமோனி லைஃப் டைமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை தாண்டி கோர்ட் விசாரிக்குது அப்படின்னா எல்லாருமே பெரிய ஆளுங்க. அதனால ஒரு மூடிய அறையில் இப்போ யார் தளபதி விஜய் அவங்க, சங்கீதா அவங்க, இது மாதிரி அந்த வக்கீல் இது மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் ஒரு மூடிய அறையில் இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி அந்த யூடியூப் அந்த சோசியல் மீடியாலாம் இருக்குல்ல, அதுக்கும் கட்டுப்பாடுகள் வேணும் அப்படின்னும் அந்த மனுவில் சொல்லியிருந்திருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 12 பக்கத்துக்கு டைப் பண்ணி அதை மனுவாக கொடுத்துருந்துருப்பாங்க. இப்படியே 2021 இவங்க மனதளோடு உடஞ்சி போகிறதா சொல்லியிருக்காங்க.
2 வாட்டி இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களை டைப் பண்ணி மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னென்னா, இங்கே வந்து டிவிகேவுக்கு, அதாவது தளபதி விஜய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதை வந்து மறுக்கவே முடியாத யாராலையும். ஏன்னா ஒரு ஆக்டரை பற்றி இப்படி ஒரு தவறான விஷயம் வருதுன்னு வைங்களேன், வேறு ஒரு ஆக்டர் எடுத்துங்க, அப்படி வருது அப்படின்னா அந்த ஆக்டரை போட்டு வந்து அடிப்பாங்க. பட் தளபதி விஜய் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு மனு வந்தோடனையும் விஜய் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா பல விஷயங்கள், அந்த கரூர் விஷயத்துலேயும் தளபதி விஜய் அவங்களோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு பல ஃபேன்ஸ் வந்து தெரிவித்தாங்க. அதே மாதிரியே இந்த சம்பவத்துலேயும் இவங்க ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோன்னு. அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இது மாதிரி நடந்தோடனே இது வந்து திமுக தூண்டிவிட்ட வேலை அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து சொன்னிச்சு. பட் இதை வந்து நம்ம கட்சி ரீதியாக பார்க்க வேண்டிய விஷயமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க ஒய்ஃபு 2021 இது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, இதனால் இதை போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் கட்சி ரீதியாக நம்ம வந்து சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஒரு குரூப் வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்கவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளில வந்தோடனே இது பூதாகரமாக வெளிச்சிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க ஒரு உச்சபட்ச நடிகர், எலெக்ஷன் வந்துட்டு இப்படியே இவங்க வந்து கூட்டணிக்கு வந்து கூப்பிட்டாங்க, இன்னமும் பல விஷயங்கள் வந்து பேசி போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயம் வந்தால் அவங்க பேர் கெட்டு போனால் அந்த ஓட்டு குறையுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஏன்னா இங்கே எலெக்ஷன்றது இப்போ ஒரு 4 முனை போட்டியாக வந்து இருக்குது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த விஷயம் வந்தால் யோசிச்சு பாருங்களேன், அரசியல் ரீதியாக வந்து போட்டு அடிப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து கட்சிகள் யூஸ் பண்ணி அவங்க பேரை கெடுக்க வந்து பார்க்கலாம். பட் இந்த நேரத்தில் பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப தேவையே இல்லாத ஒன்று தான். அது கோர்ட்டுக்கு போய் இனிமேல் விசாரணை வந்து அது டிவோர்ஸ் கொடுக்குறதா, அலிமோனு கொடுக்குறதா, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து கோர்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்கும் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். பட் எப்படி இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இப்போ இன்னும் ஒரு சில நாட்களுக்கு போகுங்கிறது அது ஒரு மிகையே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பேசுவாங்க. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த தற்போதைய காலமாக பாருங்களேன், ஒரு 25 வருஷமாக ஒரு 27 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துருந்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சடனாக நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ட்விட்டரில் வந்து ஒரு லெட்டரை போட்டு எல்லாம் வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சுட்டு நாங்கள் தனியாக வாழ போகிறோம், எங்களோட லைஃப்பை பார்க்க போகிறோன்னு போட்டு வந்திருப்பாங்க. நான் உங்களில் கேட்குறேன், ஏன் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் சடனாக இத்தனை வருஷ காலம் ஒன்றா வாழ்ந்துட்டு ஏன் அந்த பிரிகிறாங்க? அதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.